வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோர்ட்டில் இன்றைக்கி பரபரப்பாக 2 நாளாக பேசப்பட்டு கொண்டு இருக்கும் ஸ்டூடியோ கிரீன் எடுத்த கங்குவா திரைப்படத்தை வெளியிடுவதற்கு பெரிய சிக்கல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சிக்கல் என்ன, கோர்ட்டு கேஸ் என்ன பிரச்சனை, படம் வெளிவருமா வராதா அப்படின்றத பற்றின செய்திகளை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லலாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. என்ன சார், ஏதாவது ஹிஸ்ட்ரி அது இதுன்னு இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லுவீங்க அப்படின்னு பார்த்தா நீங்களும் எல்லா சேனல் மாதிரி சினிமா அது இதுன்னு போக ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்றீங்களா? அப்படி இல்லை. நம்ம இந்த இன்றுமா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த போர்ஷனில் முழுக்க கரண்ட் அஃபேர்ஸை பற்றி தான் பேசுவோம். வினோத வாய்ஸ் சேனல் என்பது கரண்ட் அஃபேர்ஸுக்கும் வேறு ஏதாவது வர விஞ்ஞானம் சார்ந்த செய்திகள், அறிவோம் அறிவியல்னு முன்னாடி போட்டுக்கிட்டு இருந்தோம்ல, அதை மீண்டும் தொடருவோம் சீக்கிரமாக. அது தொடர்பான செய்திகளை மட்டும்தான் இப்போ நம்ம வினோத வாய்ஸில் போடுறோம். கேஆர்வி மீடியா அப்படின்னு இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதில் தான் ஹிஸ்ட்ரியெல்லாம் மறுபடியும் போட்டுக்கிட்டு இருக்கிறோன்னு வைங்களேன். இது போக 3ஆவதாக இன்னொரு சேனலும் தொடங்கலாம்னு இருக்கோம், கேஆர்வி சினிமாஸ் அப்படின்னு. அதில் திரைப்படங்களை பற்றி மட்டுமே, அதாவது காப்பி கேட் திரைப்படங்கள்லேருந்து கமலஹாசன் போன்றவர்கள் பேசும் சினிமா அரசியல் பற்றி, மணிரத்னம் போன்றவர்களின் சினிமாவில் செய்யும் அரசியல், இந்த மாதிரி விஷயங்கள். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் ரேரான திரைப்படங்கள், நான் பார்த்து ரசித்த திரைப்படங்கள், நீங்களும் பார்க்கணும்னு நான் விருப்பப்படக்கூடிய திரைப்படங்கள், இதெல்லாம் பற்றி அதில் பேசலான் இருக்கோம். ஸோ நாம் இப்போ ஞானவேல் ராஜா பிரச்சனைக்கு வருவோம். கடந்த 2010க்கு அப்புறமே பார்த்தோம்னா பையான்னு நினைக்கிறேன், அதுதான் திருப்பதி பிரதர்ஸ் லிங்குசாமியோட இதில் வந்த படம். அதுக்கு பிறகு பெரும்பாலும் இல்லை, எல்லா படமும்னே நினைக்கிறேன், சூர்யா கார்த்தி நடிக்கக்கூடிய திரைப்படங்கள் எல்லாமே இந்த ஸ்டூடியோ கிரீன், ட்ரீம் வாரியர், 2D போன்ற அவர்களுக்கு தெரிந்த தயாரிப்பு நிறுவனங்களில் மட்டும்தான் எடுக்கிறாங்க. வேறு எதுலேயுமே பெரும்பாலும் அவர்கள் நடிப்பதில்லை. அது அவர்களது தனிப்பட்ட விருப்பம், சரிங்களா? ஆனால் திரைப்படம் என்பது எப்போதும் பார்த்திங்கன்னா ஒரு கலெக்டிவ் எஃபர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பலரும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு வேலை. அப்படி ஒரு வேலை எதுக்காக அப்படின்னா, அப்போது தான் முடிந்த அளவு தவறுகள் குறைக்கப்படும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போது நான் ஒரு புக்கு எழுதுகிறேன், ஒரு 10 பக்கம் எழுதிட்டேன்னு வச்சிங்களேன், அதை நானே திரும்ப எத்தனை முறை படித்து பார்த்தாலும் அதில் எழுத்து பிழைகள்லாம் இருந்தால் எனக்கு தெரியாது, என் கண் அதை மிஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ சினிமா போன்ற விஷயங்களை பல்வேறு நபர்கள் சேர்ந்து எடுக்கும்போது அதில் தவறுகள் வருவது குறையும். ஒரு ப்ரொடியூசர் தனியாக ஒருத்தர் இருப்பார், அவருக்கு யாரோ ஒருத்தர் ஒரு கதையை கொடுக்கணும், அந்த கதைக்கு வேறு ஒருத்தர் திரைக்கதை வசனம் எழுதணும், அதை வேறு ஒருவர் இயக்கணும் அப்படின்னு வரும்போது இத்தனை பேரோட சிந்தனையும் உள்ளே வரும்போது அந்த கதை மேலும் நன்றாக செதுக்கப்படும். அப்படிங்கிறது போய் இப்போ எல்லாருமே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஒரே ஆள் எல்லாத்தையுமே பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஆரம்பித்து கொண்டு போகிறாங்க. அதற்கு காரணம் என்னென்னா, திரைப்படத்துறையில் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய லாபம். அதாவது ஒரு படத்தில் கிடைச்ச லாபத்தை வச்சு அடுத்தால 4 படம் ஃப்ளாப் ஆனாலும் பரவாயில்லன்ற ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரே படத்தில் வர்ற எல்லா லாபமும் ஏன் ஒருத்தனுக்கே வேணும்னு நீங்கள் யோசிக்காதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். வாரன் பஃபெட்டே அதான் சொல்லுவார், டோன்ட் புட் ஆல் யுவர் எக்ஸ் இன் ஒன் பேஸ்கெட் அப்படிம்பார். உன்னிடம் இருக்கும் முட்டைகள் எல்லாவற்றையும் ஒரே கூடையில் போடாது, அடுக்காது அப்படிம்பாங்க. ஏன்னா அந்த கூடை கீழே விழுந்து உடஞ்சால் மொத்த முட்டையும் போயிடும். அப்போது பரவலாக பிரித்து செய்கிறது தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சொல்லுவாங்க. அது திரைப்படம் எடுப்பதற்கும் பொருந்தும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. சரி, அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும், நம்ம இதுக்கு வருவோம். இப்போது தங்கலான் படத்துக்கு பிறகு அடுத்த படமாக ஸ்டூடியோ கிரீன் தயாரிப்பில் ஞானவேல் ராஜாவோட படமாக இப்போ இந்த படம் வந்திருக்கு, கங்குவா. இந்த கங்குவாவோட கதை என்ன அப்படின்னு நானும் எல்லாத்தையும் விசாரித்து பார்த்தா 2 வருஷம்னு சொல்கிறாங்க. 2 வருஷனுமே எடுத்து பார்த்தாலும்
கிட்டத்தட்ட கதை வந்து போதி தர்மர் கதையோட சாயலில் தான் இருக்குது அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு வேர்ஷன் என்ன சொல்கிறாங்க, 1648 வாக்கில் வாழ்ந்த ஒரு மாபெரும் வீரன் ஒரு குறிப்பிட்ட நோய் வந்து இறந்துட்டான் அப்படின்னு அந்த கதையோட வேர்ஷன் ஆரம்பிக்குது. இன்னொரு வேர்ஷன் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, 1500 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு வீரன் ஒரு குறிப்பிட்ட நோய் வந்து இறந்துட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நோயை பற்றின ஆராய்ச்சியை தற்காலத்தில் ஒரு பெண் செய்வதாகவும், அந்த ஆராய்ச்சிக்கு ஒரு வில்லன் வந்து இடைஞ்சல் கொடுக்குற மாதிரியும் ஒரு கதை அப்படின்னு கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இந்த கதை போதி தர்மர் கதையோட சாயலில், அதாவது 7ஆம் அறிவு கதையோட சாயலில் தான் வர மாதிரி எனக்கு தோணுது. ஆனால் அதுதான் கதையான்னு நமக்கு தெரியாது. படம் பார்த்தால்தான் நம்ம அதை என்னன்னு முடிவு செய்ய முடியும். ஸோ படம் வரட்டும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, படத்தை வெளியிடுவதற்கு பெரிய சிக்கல் வருது. முதல் கட்டமாக என்ன நடக்குதுன்னா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் உள்ளே வராங்க. வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பாக இவங்க வந்து எங்ககிட்ட ஒரு 99.2 கோடி எங்கள்கிட்ட கடனாக வாங்கினாங்க. அதாவது கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் கடன் வாங்கினாங்க, திருப்பி தரவே இல்லை அப்படின்னு சொல்லி அவர்கள் ஒரு வழக்கை போட்டு, அந்த வழக்கின் மூலமாக என்ன சொல்லிட்டாங்கன்னா, தங்கலான் படத்தை ஓடிடியில் ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க கோர்ட்டை அணுகியிருக்காங்க. இப்போது நானும் ரொம்ப நாளாக தங்கலான் படம் ஓடிடியில் வந்துடும் ஆவலுடன் காத்துக்கிட்டு இருந்தேன், வரல. அப்போது இந்த படத்தை வந்து என்ன பண்ணுறதுன்னு ஒரே குழப்பத்தில் இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க அதுக்கு உண்டான பணத்தை கொடுத்துட்டாங்க. பாதி பணத்தை முதல்ல கொடுத்துருக்காங்க. மிச்ச பணமும் வேணும்னு சொல்லி ரிலையன்ஸ் நிறுவனம் வந்து அழுத்தம் கொடுத்த பிறகு மிச்ச பணத்தையும் கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து அக்டோபர் 10ஆம் தேதி வெளிவந்திருக்க வேண்டிய ஒரு படம், சரியா? ஆனால் அந்த படம் வந்து அப்போது வேட்டையன் இப்போ ரஜினியோட படம் வருது, அதுக்காக 2 படமும் கிளாஷ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி தள்ளி வைத்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் இப்போ மார்க்கெட்டில் விசாரித்தா என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் இல்லை, அப்போ இருந்தே இந்த ரிலையன்ஸ் பிரச்சனையும் வேறு சில கடன் பிரச்சனைகளும் இவங்களுக்கு இருந்தது, அதனால தான் படத்தை வெளியிடலை அப்படின்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பில் இன்னொரு கேள்வி என்னென்னா, பைரதின்னு சொல்லிட்டு கன்னடத்தில் ஒரு படம் வருது, சிவராஜ்குமாரோட படம். அந்த படத்தோடு இது கிளாஷ் ஆகலையா? வேட்டையன்னா ஒரு நீதி, சிவராஜ்குமார்னா ஒரு நீதியா அப்படின்னு போய் பத்திரிகையாளர்கள்லாம் கேட்கும்போது சூர்யா என்ன சொல்கிறாரு, அப்படிலாம் கிடையாது, சிவா அண்ணா வந்து அவர் மேலே எனக்கு மிகப்பெரிய மரியாதை உண்டு, அவர் படம் சின்ன படம்லாம் நான் சொல்ல வரல, ஒரு பண்டிகை காலத்தில் ஒரே ஒரு படம் தான் மக்கள் பார்ப்பாங்களா, 2-3 படம் பார்க்க மாட்டாங்களா, ஸோ அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, நாங்கள் அந்த மாதிரிலாம் நினைக்கல, போஸ்ட் ப்ரொடக்ஷனில் எங்களுக்கு நிறைய வேலை பெண்டிங்காக இருந்தது, அதனால தான் கொஞ்சம் தள்ளி போட்டோம், 3D வெர்ஷன் வந்து அப்போ ரெடி ஆகலை, அதனால தான் தள்ளி போட்டோம்னு சூர்யா சொல்லியிருந்தார். சரி, அப்படி தான் இருக்கட்டும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ கிணறு வெட்ட பூதம் கிளம்பிய கதையாக ரிலையன்ஸை தொடர்ந்து வேறு ஒரு கோர்ட்டு கேஸ் வந்துருச்சு. என்ன கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ஜுன் லால் சுந்தர்தாஸ் அப்படின்னு ஒரு ஃபினான்ஷியர் கம் ரியல் எஸ்டேட் கம்பெனி வச்சு நடத்தி கொண்டு இருந்த ஒரு நபர், அவரிடம் இந்த ஸ்டூடியோ கிரீன் நிறுவனம் வந்து சுமார் 12 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க. வாங்கின கடனில் 1 கோடி ரூபாய் மட்டும்தான் திருப்பி கொடுத்தாங்க, வேறு பணத்தை திருப்பியே கொடுக்கல அப்படின்னு வழக்கு தொடரப்பட்டிருக்கு. இந்த வழக்கை தொடர்ந்தவர் அர்ஜுன்லால் சுந்தர்தாஸான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா இந்த அர்ஜுன்லால் வந்து சில ஆண்டுகளுக்கு முன்பாக தான் வந்து இன்சால்வெண்ட், திவாலானவர், என்னிடம் பணத்தை வசூல் பண்ணவும் முடியல, நான் கடனாக கொடுத்த பணத்தை வசூல் பண்ணவும் முடியல, நான் கடனாக வாங்கியவர்களுக்கு என்னால் திருப்பியும் கொடுக்க முடியல, அதனால் என்ன திவாலானவராக அறிவிச்சிருங்க, நான் கொடுத்த கடனும் நான் இனிமேல் வாங்க மாட்டேன், நான் கொடுக்க வேண்டிய ஆளுங்களுக்கும் என்னால் திருப்பி கொடுக்க முடியாதுன்னு அவர் இதை வந்து அந்த காலத்தில் மஞ்சள் நோட்டீஸுன்பாங்க, அப்படி அவர் கோர்ட்டில் போய் சரண்டர் ஆகிட்டார். இப்போ கோர்ட் என்ன பண்ணியிருக்காங்க, அஃபீஷியல் அசைனி அப்படின்னு ஒருத்தரை நியமிச்சிருக்காங்க. அஃபீஷியல் அசைனினா கோர்ட்டே நியமித்த ஒரு அதிகாரி தான் என்ன பண்ணுவார், இவருக்கு வர வேண்டிய கடனை பூரா வசூல் பண்ணி இவர் யாருக்கெல்லாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுப்பார். இந்த வேலைகள்லாம் செய்வதற்காக ஒருத்தரை நியமிச்சிருக்காங்க. அவர் வந்து வழக்கு தொடர்ந்துருக்கார். என்னென்ன, இவங்க இது மாதிரி இவ்வளோ 12 கோடி ரூபா வாங்கிட்டு 1 கோடி ரூபா தான் திருப்பி கொடுத்துருக்காங்க, கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக எப்போ இந்த கடனை பற்றி கேட்டாலும் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிகிட்டே தான் இருக்கிறாங்க, இந்த 5 ஆண்டுகளுக்கு நடுவில் அவங்க எத்தனையோ படத்தை தயாரித்தாங்க, எல்லாமே பண்ணாங்க, ஆனாலும் எங்களுக்கு தர வேண்டிய பணத்தை தரவே இல்லை, அப்போ இது எந்த ஒரு நியாயம், நீங்கள் வந்து இந்த படத்தை வந்து தடை செய்யணும், ஐ மீன் ரிலீஸ் பண்ண விடக்கூடாது அப்படின்னு கோர்ட்டை அணுகியிருக்கிறாங்க. இப்போ அணுகிற உடனே என்ன பண்ணியிருக்காங்க, ஞானவேல் ராஜா தரப்பிலேருந்து 1 கோடி ரூபாயை திருப்பி கொடுத்துருக்காங்க. கொடுத்து மிச்சம் இருக்க 10 கோடியை அப்புறமா தரோம்
அப்படின்ற மாதிரி பேசி அந்த கேஸை வாபஸ் வாங்க முயற்சி செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் இந்த அஃபிஷியல் அசைனி வந்து என்ன பண்ணிட்டாரு, கோர்ட்டில் வந்து சொல்லும்போது, இல்லைங்க அவர் 2வது 1 கோடி ரூபா கொடுத்தது உண்மை தான், ஆனால் 2013 இந்த கடன் வந்து அப்படியே நிலுவையில் இருக்குது, எப்போதுமே தரல, கேட்டால் பணம் இல்லைன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு கொடுக்கறதுக்கு பணம் இல்லைன்னு சொல்கிறாங்களே, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் எப்படி 100 கோடி ரூபாயை 2 நாளில் கேப்பில் இவங்களால் ரெடி பண்ணி கொடுக்க முடிஞ்சது? அப்போ ரிலையன்ஸ் நிறுவனம்னா இவங்களால் கடனை திருப்பி கொடுக்க முடியும், அர்ஜுன் லாலுக்கு கொடுக்க முடியாதா? அப்போ இந்த 10 கோடி ரூபாய் ப்ளஸ் 18% வட்டி அப்படின்ற கணக்கில் எங்களுக்கு மொத்த பணத்தையும் திருப்பி கொடுக்குறாம இருந்தால் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடக்கூடாது அப்படின்னு அவங்க கோர்ட்டில் மறுபடியும் தங்கள் வாதத்தை வைக்க, கோர்ட் என்ன சொல்லிருச்சு, இதெல்லாம் சரியில்லை, நீங்கள் 13ஆம் தேதிக்குள்ளே 20 கோடி ரூபாயும் கொடுத்தா தான் படத்தை வந்து 14ஆம் தேதி ரிலீஸ் பண்ணலாம், இல்லைன்னா படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் உத்தரவு போட்டாங்க. இப்போ அந்த கன்னட படம் வந்து சிவராஜ்குமார் படம் வந்து 15ஆம் தேதி வருது, இவங்க 14ஆம் தேதி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ 2 கட்டானாக இழுபறியில் சிக்கிக்கிச்சு படம். இப்போ நான் 13ஆம் தேதிக்குள்ளே இவங்களால் படத்தை திருப்பி கொடுக்க முடியுமா முடியாதா, இவரை பெயில் அவுட் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது நிறுவனம் வந்து கடனாக கொடுத்து உதவ போகிறாங்களா அப்படின்றதெல்லாம் ஒரு பெரிய கேள்விக்குறியாக நின்றுக்கிட்டு இருக்கு. இந்த படத்தை பார்ப்பதற்கு நானும் உங்களைப் போல் ஆவலுடன் காத்து கொண்டு இருந்தேன். ஆனால் இந்த சட்ட சிக்கல்கள், இந்த கடன் சிக்கல்கள் எல்லாம் சேர்ந்து படத்தோட வெளியீட்டை நிறுத்தி வைக்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருக்குது. இன்னும் 24 மணி நேரம் இருக்குது. 13ஆம் தேதிக்குள்ளே பணத்தை கொடுத்து படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்களான்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். படம் வந்து மிகப்பெரிய வெற்றியை பெறட்டும் என்று சூர்யாவுக்கும் அந்த குழுவினருக்கும் நமது வாழ்த்துக்களையும் தெரிவிப்போம். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.